ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அரக்கு வேலியில் இருக்கிற போரா கேவ்ஸில் இருக்கோங்க. ஒன் ஆஃப் த சீனிக் லொக்கேஷன்ஸ் அரக்கு வேலியில். வைசாக் பக்கத்தில் ஆந்திர பிரதேஷில் இருக்கிற பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷன். அங்கே தான் போரா கேவ்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க போரா கேவ்ஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போரா கேவ்ஸோட என்ட்ரன்ஸுங்க. சரியான கூட்டமாக இருக்குது. நம்ம திரும்பி வரும்போது ஃபுல்லாக பார்க்கலாம் ஷாப்பிங் ஏரியா. இப்போ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் ஆக்சுவலாக அரக்கில் இருந்து கிளம்புறப்போ ஒருவேளை டைம் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா 5 o'clock வரைக்கும் தான் ஓப்பனு. அதுக்கப்புறம் உள்ளே விட மாட்டாங்க. நல்ல வேலை வந்தோம். ஏன்னா அங்கே வேற நம்ம ஜங்ஷனில் வேற கொஞ்சம் பேரம் பேசிகிட்டு இருந்தோமா. ஃபஸ்ட்டு 800ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேரம் பேசி பிக்கப் அண்ட் ட்ராப் 300க்கு முடிச்சுட்டு வந்தாச்சு. வேற வழி இல்லை. ஆக்சுவலாக தனியாக வந்து ஷேரிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா, 50 rupees தான் பர் ஹெட் பிக்கப் அண்ட் ட்ராப்பு. சாரி, 1 way 50, 100 rupeesலாம் முடிச்சிருக்கலாம். இப்போ 300 rupees. பட் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம போரா கேவ்ஸ் மிஸ் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ளே போகிற வழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேலே இவ்வளோ திக் ஃபாரஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து ஒரு நதி ஓடுதுங்க. அந்த ரிவர் உள்ளுக்குள்ளே இந்த பாறைகளுக்குள்ளே ஓடி, லைம்ஸ்டோன் பாறைகளாம், அதுக்குள்ளே ஓடி கிரியேட் பண்ண கேவ்ஸ் தான் இந்த போரா கேவ்ஸா. வித்தியாசமான அமைப்புகள்ங்க. நம்ம கோகர்ணா பக்கத்தில் ஒரு பெரிய சிலை பார்த்தோம்ல, யானா கேவ்ஸ், அது மாதிரி இது வந்து போரா கேவ்ஸ். அது மேற்கு தொடர்ச்சி மலையில், இது கிழக்கு தொடர்ச்சி மலையில். போரா கேவ்ஸ் வந்தால் இந்த மாதிரி ஏறி இறங்குறதுக்கு ரெடியாக வந்துடுங்க மக்களே. ஸ்டீப்பாக இறங்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும் கேவ்ஸ்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு. அந்த நதி ஓடுதுன்னு சொன்னால கீழே ஓடிட்டு இருக்கு பாருங்க. மக்களே, நம்ம ஃபைனலி போரா கேவ்ஸ்குள்ள என்டர் ஆகிற ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு சரியான ரஷ்ஷா இருக்கு கேவ்ஸ்ல. மக்களே, எவ்வளவு ஸ்டீப்பா இருக்கு பாத்தீங்களா. ஓ மை காட், லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஈவினிங் வந்தங்காட்டி ஓரளவுக்கு தான் நமக்கு டே லைட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா இருட்டிடும். அதுக்குள்ள நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். பின்னாடி சூப்பரா லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. நல்லா கும் இருட்டு கேவ்ஸ்க்கு அழகா இந்த லைட்டிங்ஸ் வந்து செம்மையா இருக்குங்க. நம்ம தலை மேலேயே லைட் எரியற மாதிரி இருக்குல்ல.
ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம போரா கேவ்ஸ் உள்ளுக்குள்ள? செம்ம டீப்பான கேவ்ஸ்ங்க. கிட்டத்தட்ட 80 அடி ஆழத்துல இருக்குங்க. 80 மீட்டர்ஸ். அடியில பார்த்தா இன்னுமே அதிகமா வரும். செம்மையா இருக்குங்க. லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கு. உள்ளுக்குள்ள இறங்கி போறதுக்கு நீட்டா படிக்கட்டுகள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா இருக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம அரக்கு மலைகள், அரக்கு பள்ளத்தாக்குல இருக்கிற அனந்தகிரி மலைக்குள்ளதான் வந்து இந்த குகைகள் அமைஞ்சிருக்கு. நம்ம உள்ள வரும்போது நான் கீழே காமிச்சேன் தெரியுமா, கோஸ்தானி ரிவர். ஸோ அது ஓடிதான் வந்து இந்த மாதிரி லைம்ஸ்டோன் கேவ் ஃபார்மேஷன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 to 2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு இருக்குமாங்க இந்த கேவ்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி. நம்ம நேச்சர் பாருங்க, இயற்கை என்னென்ன அதிசயங்களை எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள இப்ப நம்ம அந்த மேல பாறைகள் மாதிரி பாக்குறோம்ல, அந்த கீழே ஒழுகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலஸ்டைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்மைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா லைம்ஸ்டோன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், லைம்ஸ்டோன்ல இருந்து தண்ணி சொட்டிட்டே இருக்கும். நார்மலா நம்ம வீட்டுல ஒரு பெரிய நீங்க சுண்ணாம்பு கல் வச்சீங்கன்னாவே அதுல வந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அது அப்படியே அந்த சொட்டுறது வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ள எல்லாம் ஐஸ் சொட்டும்ல, அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும்ல, அதே மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. உள்ளுக்குள்ள லைட் பட்டுன்னே அது கிறிஸ்டல் மாதிரி கிளிட்டர் ஆகிற அழகு இருக்கு. இதெல்லாம் நேர்ல பார்த்தா தாங்க தெரியும். நம்ம விர்ச்சுவல்ல நான் எவ்வளவுதான் கவர் பண்ணி காமிட்டாலும் நீங்க நேர்ல வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் வந்து அந்த நேச்சுரல் ஃபார்மேஷன்ஸோட அந்த அதிசயங்கள் எல்லாம் நீங்க நேர்ல அனுபவிக்க முடியும். ஸோ சீக்கிரம் அரக்க வேலைக்கு ஒரு பிளான் போட்டு போரா கேவ்ஸ் வந்துட்டு போங்க மக்களே. போரா கேவ்ஸ்க்கு வர்றதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. விசாகப்பட்டினத்திலிருந்து நீங்க வர்ற கிரண்டூல் எக்ஸ்பிரஸ், நான் அந்த ட்ரெயின் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த ட்ரெயினும் வந்து போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் வழியா தான் போகும். போரா கேவ்ஸ்லயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு 10 ருபீஸ்ல ஆட்டோல நீங்க ரீச் ஆயிடலாம் போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த குகைகளுக்கு. ஸோ அக்டோபர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும் நல்ல வெதர் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. நாம் ஒரு டிசம்பர் மாசம் டிராவல் பண்ணியிருக்கோம். சொரியான குளிர். மற்ற மாசங்கள் மழை காலத்துல எல்லாம் வந்தா கொஞ்சம் வழுக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரொம்ப சில்லா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. இங்க பாருங்களா, அந்த கீழே தண்ணி சொட்டிட்டு இருக்கு பாருங்க. நான் சொன்னால அந்த லைம்ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ்ல இருந்து இந்த தண்ணி சொட்டிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆகி ஒரு சமயத்துல அது கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருதுங்க. ஸ்டாலக்டைட்ஸ், ஸ்டால்குமைட்ஸ் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது பாருங்க. செம்மையா இருக்குங்க. உள்ளுக்குள்ள 80 அடி ஆழத்துக்கு இந்த மாதிரி அழகா இந்த குகைகள் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட் அழகா உள்ளுக்குள்ள போய் பாக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ஸ்டெப்ஸ். மக்களே எப்படி இருக்கு பாத்தீங்களா? அநியாயத்துக்கு இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஏரியாங்க, சான்ஸே இல்ல மக்களே. ஃபுல்லா இந்த லைம்ஸ்டோன் சொட்டி சொட்டி அதுவே ஒரு பாறை மாதிரி உருவாயிருக்குங்க. அநியாயத்துக்கு இருக்கு. இயற்கையோட அற்புதங்கள் பாருங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் ஒரு லேண்ட்ஸ்கேப்பை உருவாக்கி வச்சிருக்குன்னு நாம எதிர்பார்க்காத இடங்கள்ல. இதை ஏதாச்சியாதான் வந்து பிரிட்டிஷ் காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு குகை இருக்கிறது. ஏப்பட் டூரிசம் இதை நல்லா வந்து இலுமினேட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. என்ன சவுண்ட் போட்டுருக்காங்க பாருங்க பசங்க. குகைக்குள்ள வந்தாவே வந்து அமளி துமளி தான் நம்ம ஊர்ல. இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இன்னும் வந்து நமக்கு ஒரு 1 hour ஆகும். வாங்க 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
மக்களே, உள்ள ஒரு சிவன் டெம்பிள் இருக்குங்க, அதனாலதான் இவ்வளவு கூட்டம். மக்கள் செப்பல் விட்டுட்டு மேல போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க. எங்க கோவில் இருந்தாலுமே டிராபிக் ஜாம் ஆயிடுதுங்க. ஓகே, எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள கோவில் மாதிரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. ஓ மை காட். நம்ம நாட்டுல இந்த மாதிரி என்ன இயற்கை அதிசயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாலுமே அதுக்கு ஒரு லெஜெண்ட் அட்டாச் பண்ணிடுவோம்ல, அதாவது ஒரு புராதான கதையை அட்டாச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம போரா கேவ்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மேல அந்த சிவன் கோவில் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ட்ரைபல் மக்கள் இந்த வாய்வழி செய்தியா சொல்லுவாங்கல்ல, பாட்டிமார்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கதை இருக்குங்க. இந்த ஏரியால அனந்தகிரி மலைகள்ல இந்த அரக்கு வேலி மேல ஜடப்பு, பொர்ஜா, கொண்டதோரா, நூக்கதோரா, வால்மீகி இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் ஒர்க்கே என்ன, இந்த மாதிரி மலைகள்ல குட்டி குட்டி என்ன சொல்றது, விவசாயம் பண்றது, காய்கறிகள் விளைவிக்கிறது, தேன் எடுக்கிறது, இல்ல ஆடு மாடுகள் மேய்க்கிறது, இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைபல் மக்கள் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு மாடு கிட்டத்தட்ட 200 அடிக்கு உள்ளுக்குள்ள 60 மீட்டர்ஸ் உள்ளுக்குள்ள டிராப் ஆயிருச்சா. என்னடான்னு தேடி பார்த்தா அந்த மாடு இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த உள்ளுக்குள்ள போய் குகைக்குள்ள பார்த்தோன்னே ஒரு சிவலிங்கம் மாதிரியான அமைப்பு இருந்துச்சா. இந்த மேல இயற்கையான ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டால்ஸ்டைட்ஸ் சொன்னால அந்த தண்ணி சொட்டி சொட்டி உருவாகிறது. நம்ம கேதார்நாத்தா ஏதோ ஒரு ஊர்ல இந்த பனிலிங்கம் உருவாகும் தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த லைம்ஸ்டோன் தண்ணி சொட்டி சொட்டி ஒரு சிவலிங்கம் மாதிரி உருவாயிருக்குங்க. ஸோ அதை ட்ரைபல் மக்கள் சிவனாவே வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிற பழங்குடியின மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாம் விழா எடுத்து சூப்பரா ஒரு சிவன் கோவிலாவே ஆக்கிட்டாங்க. சோ உள்ளுக்குள்ள எப்பவுமே போக முடியாது அப்படிங்கிறதுக்காக வெளியும் ஒரு குட்டி சிவன் கோவில் கட்டி வருஷம் வருஷம் வழிபட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் அவங்களோட பிலீஃப் என்னன்னா, இந்த கீழே ஓடுற கோஸ்தானி ரிவரோட உற்பத்தியே இங்கிருந்து தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க. எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில தானே போகுது. ஒரு வகையில நல்லதுதான். இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையோட அசோசியேட் பண்ணாதான் இந்த இயற்கை அதிசயங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுது அப்படிங்கிறதும் என்னோட தாழ்மையான வியூ. ஸோ பரவாயில்ல, என்ன கதை நம்ம புனைந்தாலும் இந்த இயற்கை அதிசயங்கள் அப்படியே காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுதான் இங்க பாருங்க எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்களா. அப்படியே பழங்காலமா இந்த தண்ணி அப்படியே உறைஞ்சு 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 உள்ளுக்குள்ள அப்படியே அதிசயங்களை உருவாக்கி இருக்குங்க. லைட் போட்டு சும்மா மின்னுது பாருங்க, சூப்பரா இருக்குங்க உள்ளுக்குள்ள நாம நேர்ல பாக்குறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ள போயிட்டே இருக்குங்க. லைட் இருக்கிறதுனால ஃபேஸ் தெரியுது, இல்லாட்டி கும்மிட்டு இருக்கு. நல்ல சூப்பர் வேலை பண்ணியிருக்காங்க. சூப்பரா இந்த லைட்ஸ் போட்டு
உள்ளுக்குள்ள அந்த லைம் ஸ்டோன் அந்த சொட்டி சொட்டி ஃபார்ம் ஆயிருக்குல்ல ராக்ஸ் மாதிரி, அதெல்லாம் அப்படியே வந்து லைட் பட்டு அப்படியே பிரகாசிக்குதுங்க. பயங்கரமா இருக்கு உள்ளுக்குள்ள. என் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவல்ல இருக்குங்க போரா கேஸ். மக்களே, நம்ம டெட் எண்ட் வரைக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ஃபுல்லா குட்டி சவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல தண்ணி மேல இருந்து சொட்டிட்டு இருக்குங்க. அந்த தண்ணி சொட்டி சொட்டி சில இடத்துல வந்து அந்த உப்பு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. அதுலதான் வந்து லைட்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க கலர் கலரா. செம்ம ஒண்டருங்க, உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய குகை, மக்கா மக்கா.
மக்களே நம்ம ஆல் தி வே ஃபுல்லா கடைசி வரைக்கும் போயிட்டு நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் ஆயிட்டு இருக்குல்ல, நம்ம கோஸ்தானி ரிவர் வந்து இந்த கேவ்ஸ்குள்ள தான் வந்து ஒரிஜினேட் ஆகி இந்த சால்டிஃபைடான ஸ்டால்ஸ்டைட்ஸ் அண்ட் ஸ்டால்கமைட்ஸ்ல உள்ளுக்குள்ள தான் வந்து ஓடி 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 இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த தண்ணி ஓடுறதுனால இது என்ன செய்யுமா, இந்த ஸ்டோன்ஸ்ல இருக்கிற லைம் ஸ்டோன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து டிசால்வ் பண்ணி டிராப் பை டிராப்பா வந்து மேல அந்த ரூஃப்ல இருந்து சொட்டுறதுனால தான் வந்து அது இந்த மாதிரி ஸ்டால்ஸ்டைட்ஸா ஃபார்ம் ஆயிருக்குங்க. பாத்தீங்களா, ரூஃப்ல இருந்து எப்படி தூண் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து ஸ்டால்ஸ்டைட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே ட்ரிப் டவுன் ஆகி தரையில ஃபார்ம் ஆயிருக்கும் தெரியுமா, அது வந்து ஸ்டால்குமைட்ஸ்ன்னு சொல்றாங்க. நான் கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். பட் ஆனா நீங்க இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம இருக்கவே இருக்கு ChatGPT, கூகுள் தேடி பாத்துக்கோங்க. பட் ஸ்டாலஸ்டைட்ஸ், ஸ்டால்குமைட்ஸ், ஓகேவா, இதுதான் வந்து ஜியாலஜிக்கலா நம்ம அறிவியல் பூர்வமா பார்த்தா இப்படிதான் உருவாயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த டிபாசிட்ஸ் என்ன ஆயிருக்கு, இந்த சொட்டி 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 டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் மாதிரி ஆயிருக்குங்க. சிவலிங்கம் மாதிரி, சிவன் பார்வதி மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி, ஒரு முனிவரோட தாடி மாதிரி, ஹியூமன் பிரெயின் இருக்கிற மாதிரி, அந்த ரூஃப்லயே பாத்தீங்கன்னா ஹியூமன் பிரெயின் இருக்கிற மாதிரி, குட்டி குட்டி மஷ்ரூம்ஸ், முதல்ல அப்புறம் கோவில் மாதிரி, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேஷன்ஸ் ஆயிருக்குங்க. நம்ம மக்களுக்கு தான் வந்து உடனே இமேஜினேஷன்ஸ் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவோம்ல, அதனால ஆஹா இது வந்து ஒரு ரொம்ப புனிதம் வாய்ந்த இடம், ஸ்பிரிச்சுவலி பவர்ஃபுல் இடம்னு சொல்லி இது சிவனே ஃபார்ம் ஆயிருக்காங்க, சிவகணங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அறியாமையினால தானே. பட் நம்ம அறிவியல் பூர்வமா பார்த்தா ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இங்க இருக்கிற அந்த ராக்ஸோட அமைப்பு, அந்த ராக்குள்ள என்னென்ன கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன் சொன்ன தெரியுமா, அந்த லைம்ஸ்டோன் வந்து இந்த கோஸ்தானி ரிவர் ஊற்று இருக்கும்ல, ஆறு வந்து ஃபர்ஸ்ட் ஊற்றா தானே ஃபார்ம் ஆகுது, சுனையா தானே ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி மலைகள் மேல. ஸோ அந்த தண்ணி ஓடி 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 அது வந்து சின்ன சின்னதா சொட்டி சொட்டி பல மில்லியன் இயர்ஸுங்க, 100 வருஷம் 200 வருஷம் கூட கிடையாது, 1000 2000 வருஷம் கூட கிடையாது, மில்லியன் வருஷங்களா இந்த மாதிரி ஆகிதான் வந்து இவ்வளவு இயற்கை அதிசயம் உண்டாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சக்சஸ்ஃபுல்லா நம்ம போரா கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. நான் கூட மிஸ் பண்ணிடுவேன்னு நினைச்சேன், டைம் ஆயிருச்சு. அதனால கரெக்டா 5 மணிக்கு முன்னாடி வந்தாச்சு. கொஞ்சம் டே லைட் இருக்கும் போதே நம்ம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தாச்சு. உள்ளுக்குள்ள ஒண்டருங்க, அப்பா சாமி, அந்த காலத்துல கீழே ஓடுற நதி வந்து இதுக்குள்ள ஓடி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆக்சுவலா பார்த்தா ஜியாகிரபிக்கலா வந்து அந்த சுனை இருக்குல்ல, அந்த சுனை வந்து இந்த லைம்ஸ்டோன் பாறைகளுக்குள்ள ஓடி மண் அரிப்பானங்காட்டி தான் இந்த குகைகள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. பட் தென் ஜியாகிரபிக்கலா நேச்சுரலா நடக்கிறதுனா அப்படித்தானே நடந்திருக்கும். இதுக்கு பக்கத்துலயே ஒரு நதி ஓட வேற செய்யுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வழி மாறி இருக்கும் போல ரிவரு, என்னன்னு தெரியல. பட் ஹவவர் ஒன் ஆஃப் த எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸுங்க அரக்கு வேலியில போரா கேவ்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஒக்க மக்கா.
மக்களே நம்ம போரா கேவ்ஸ் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எக்ஸிட்டும் ஆயாச்சுங்க. நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 to 1.5 hours ஆகுதுங்க. பொறுமையா நாம ஒவ்வொரு இடத்துலயும் நின்று ரசிச்சு பார்த்துட்டு வரணும்னா, நீங்க டே டைம்ல வந்தீங்கன்னா டே லைட்ல சன்ரைஸ் உள்ளுக்குள்ள பட்டு இன்னுமே சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. பட் இந்த டைமே வந்து நமக்கு செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. உள்ளுக்குள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையா வச்சிருந்தாங்க. ஸோ இங்க உங்களுக்கு கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வெளியே என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இளநீ கடைகள், சாப்பிடுறதுக்கான கடைகள் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் மக்கள் தயாரிக்கிற கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கும்ல, உட்லயே செய்யற நிறைய பொருட்கள் வந்து இங்க வித்துட்டு இருப்பாங்க. நேச்சுரல் ஹனி கிடைக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அரக்கு வேலியோட மிக முக்கியமான உணவு என்ன தெரியுமா? இந்த பேம்பூல தயாரிக்கிற உணவுகள் தாங்க. மூங்கில் தடிகள்லயே வந்து ரைஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி, ரைஸ் சிக்கன் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்யறாங்க. வெஜ் பிரியாணி செய்யறாங்க, சிக்கன் பிரியாணி செய்யறாங்க. ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்றோம். அதுக்கெல்லாம் வந்து நிறைய கடைகள் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க டே டைம்ல வந்தீங்கன்னா, வெயில் டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இளநீ கடைகள் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய நான்வெஜ் கடைகள் எல்லாம் இருக்கும். அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த மூங்கில் தடிகளை வச்சு எரிச்சிட்டு இருப்பாங்க. என்னடான்னு யோசிக்காதீங்க, உள்ளுக்குள்ள பிரியாணி வெந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ செம்ம சூப்பரா நம்ம அரக்கு வேலையில எங்க போனாலுமே வந்து இந்த கடைகளை பார்க்க முடியும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க மக்களே. செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க போரா கேவ்ஸ்ல. மக்களே நம்ம ஆட்டோக்கார அண்ணாவும் இருக்காங்க. ஏபி டூரிசம் பஸ் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் ஏபி. சுத்தி வந்து உங்களுக்கு ஆட்டோ பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. லொகேஷனும் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ 5 o'clock முன்னாடி வந்துருங்க. ஆறாம உங்களுக்கு 2-3 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் பியூட்டிஃபுல் பார்க்கிங் ஸ்பேஸ். வீக்கெண்ட் எல்லாம் வந்தா ஃபுல் ஜாமா இருக்குங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்துக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போரா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்து ரீச் ஆயாச்சுங்க. பொர்ரா குஹலு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. எல்லாத்துலயும் லூ சேர்த்திப்பாங்கல்ல தெலுங்குல, அதனால இது வந்து குஹலு. ஓகேவா? பொர்ரா குஹலு. ஸோ நம்ம போரா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அரக்கு வேலை வந்தா போரா கேவ்ஸ் விசிட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல நம்ம போரா கேவ்ஸ்ல இருந்து விசாகப்பட்டினம் வரைக்கும் போற வீடியோ தான் பார்க்க போறோம், ட்ரெயின் வீடியோ. ஓகேவா? ஸோ வாங்க நாம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் போரா கேவ்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.